algorithm to find the minimum in the list அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனி ஐடியா அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செட் ஆஃப் ரூல்ஸ், செட் ஆஃப் ப்ரொசீஜர் வி ஆர் கோயிங் டு ஃபாலோ டு ஃபைண்ட் தி சொல்யூஷன் ஃபார் அ பர்டிகுலர் ப்ராப்ளம் அப்படின்றது தான் அல்காரிதம், ரைட்? ஹியர் நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு ஃபைண்ட் தி மினிமம் இன் அ லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்க போது இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? அப்போ இந்த லிஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுது? சார்ட்டடாக இருக்க போதா? சார்ட்டடாக மீன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்க போதா, இல்லை வந்து மிக்ஸ்டில் இருக்க போதா அப்படின்னு பார்த்தா இந்த லிஸ்ட் வந்து இஸ் கோயிங் டு பி அ மிக்ஸ்டு லிஸ்ட். ஸோ வந்து எந்த ஆர்டர்லையும் இல்லை, எந்த சீக்வன்ஸ்லையும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நம்பர், ஒரு 10 செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் ஒரு 20 செட் ஆஃப் நம்பர்ஸை வந்து ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த மினிமம் இந்த லிஸ்ட் அப்படின்றது தான் இந்த இடத்துல லாஜிக், ரைட்? ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் டவுட் இருந்ததுன்னா லேட்டர் ஆன் கேளு. அப்போ ஃபைண்ட் த மினிமம் இந்த லிஸ்ட் அப்படின்னா, சி திஸ் எக்ஸாம்பிள், இதுதான் நமக்கு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் வந்து 5 6 2 1 8 4 அப்படின்னு இருக்கு. அப்போ இதில் மினிமம் என்ன நம்பர் சார் அப்படின்னு பார்த்தா, அல்டிமேட்டாக என்னது இந்த நம்பர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்பர் 1 தான் இஸ் மினிமம் இந்த லிஸ்ட். பட் நம்ம ஹியூமன் வந்து இந்த நம்பர் லிஸ்ட்டை பார்த்தோன்னே வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்பர் 1 தான் வந்து மினிமம் அப்படின்ட்டு. பட் இங்கே கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமுக்கு நம்ம லாஜிக் எப்படி கொடுக்கறது, எப்படி வந்து நம்பர் 1 வந்து மினிமம் அப்படின்றத கன்க்ளூட் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்கு தான் வி ஹாவ் டு ரைட் த லாஜிக் ஹியர், ரைட்? அப்போ எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த வெரி ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்காக தான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக டயக்ராமேட்டிக்காக கொடுத்துருக்கேன். வெரி ஃபர்ஸ்ட் நம்பரை நீங்கள் என்னென்னு எடுத்துக்கோங்கன்னா மினிமம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், மின் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ஜஸ்ட் அசம்ஷனில் மினிமம்னு எடுத்துக்கிறோம். தென் இது மினிமமாக வச்சுக்கிட்டு இந்த அடுத்தடுத்த நம்பர்ஸை வி ஆர் கோயிங் டு கம்பேர், ரைட்? அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது தான் மினிமமா, இல்லை அடுத்த நம்பர் இதை விட மினிமமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம், இல்லை அடுத்த நம்பர் இதை விட மினிமமா இருந்தா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஸோ இப்போ நீ எடுத்துக்கிட்ட நம்பர் தான் மினிமம், நீ எடுத்த சாய்ஸ் கரெக்டு, நெக்ஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணுறப்ப அப்படின்னா 5, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பரே நம்ம மினிமமாக வச்சுக்கிட்டு ரீட்டைன் பண்ணிக்கிட்டே போக போகிறோம். ஒரு சர்டன் ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா, நீ கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி நீ எடுத்த நம்பரை விட நீ கம்பேர் பண்ணுற நம்பர் வந்து மினிமமாக வரும். அப்போ யூ ஹாவ் டு சேஞ்ச் த கேஸ், சேஞ்ச் த அசம்ஷன். என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம மினிமம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அப்போ அடுத்து எந்த மினிமம் நம்பர் வரும்போது வி ஹாவ் டு சேஞ்ச். இப்போ நம்ம வி ஆர் கோயிங் டு செட் மினிமம் வந்து அந்த நியூ நெக்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம செட் பண்ணிக்கிட்டே வரணும், சரிங்களா? இப்படியே நம்ம த்ரூ அவுட் த லிஸ்ட் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, லாஸ்ட்ல மினிமம்ல எந்த நம்பர் செட் ஆயிருக்கோ அதுதான் மினிமம் அப்படின்றத சொல்றாங்க, ரைட்? சி திஸ் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மினிமம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, மின் அப்படின்ற வேரியபிள்ல 5 அப்படின்ற எலமெண்ட் வந்து செட் ஆயிடும். then we are going to compare. இந்த ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம் டில் தி லாஸ்ட் எலமெண்ட் in the list. அந்த லிஸ்ட்ல லாஸ்ட் எலமெண்ட் எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் we are going to do the following steps. என்ன பண்ண போகிறோம், கம்பேர். என்ன கம்பேர் பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம மினிமம்ன்றது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை we are going to compare with the next element, that is second element. செக் பண்ணுறோம். if min is greater than next element, right? அப்போ மின் வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்டை விட கிரேட்டராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம மின் தான் வந்து கிரேட்டரா இல்லை அடுத்த எலமெண்ட் வந்து கிரேட்டரான்னு பார்க்கும்போது இப்போ மினிமம் தான் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது, நோ சேஞ்ச், ரைட்? கிரேட்டராக இருந்ததுன்னா நோ சேஞ்ச். ஒருவேளை நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து மினிமமாக இருக்கு அப்படின்ற கேஸ்க்கு வி ஹாவ் டு சேஞ்ச் த வேல்யூ அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்? இந்த இடத்துல பாருங்க, இப்போ மினிமம் வந்து என்ன ஆகுது, மின் இஸ் கிரேட்டர் தேன் நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம், ரைட்? நெக்ஸ்ட் எலமெண்ட்டை விட வந்து என்னவா இருக்கு, கிரேட்டரா இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 5 வந்து நமக்கு என்ன கிடையாது, 6ஐ விட என்ன கிடையாது, கிரேட்டர் கிடையாது. அப்போ கிரேட்டர் கிடையாதுன்னா நோ சேஞ்ச், நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரைட்டா? இப்போ பாருங்க நமக்கு என்ன ஆகுது, 5 வந்து 2ஐ விட, அதாவது 6ஐ விட கிரேட்டரா இல்லைன்றதுனால நம்ம என்ன பண்ணலன்னா மாற்றலை. இப்போ பாரு 2 வந்து கிரேட்டர் தேன் நமக்கு என்ன ஆயிடுச்சு, 5 ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆல்ரெடி 5னு செலக்ட் பண்ண மினிமம் எலமெண்ட்டு அடுத்த எலமெண்ட்டை விட கிரேட்டரா இருக்குன்ற பட்சத்தில் we have to change the state. இப்போ மினிமம் யாரு அப்படின்னு பார்த்தா 2 தான் மினிமம். அப்போ கண்டிஷன் வந்து செக் பண்ணும்போது எஸ் ட்ரூவாக இருந்ததுன்னா நீ என்ன பண்ணு அப்படின்னா வந்து உன்னோட மினிமம் வேரியபிளை வந்து நீ சேஞ்ச் பண்ணிக்கன்னு அர்த்தம். இப்போ we are going to set min is equal to 2. 6ஐ கம்பேர் பண்ணோம், 6 வந்து என்னவா இல்லை,
இதை விட வந்து கிரேட்டரா இல்லை. இதை வந்து பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, 2வை விட பார்க்கும்போது 5 கிரேட்டரா இருந்துச்சு. அப்போ வந்து எது கிடையாது, 5 மினிமம் கிடையாது, 2 தான் மினிமம் அப்படின்ற ஸ்டேட்டை நம்ம மாற்றிக்கிட்டோம். தென் அடுத்த கண்டிஷன் வரும். இப்போதைக்கு அப்போ மினிமம் என்ன ஆயிடுச்சு, செகண்ட் டயக்ராமை பார்த்தோன்னா தெரியும். இப்போ முதல்ல 5 ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு, 6ஓட கம்பேர் பண்ணோம். ஸோ வந்து 6 கிரேட்டரா இருந்துச்சு. 2ஓட கம்பேர் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆச்சுன்னா 2 வந்து மினிமமாக இருக்குது, 5 கிரேட்டரா இருக்குது. அப்போ நம்ம ஸ்டேட்டை மாற்றிக்கிட்டோம், 2 தான் வந்து மினிமம் அப்படின்னு மாற்றிக்கிட்டோம் இந்த ஸ்டெப்பில். இப்போ அகெயின் 2 வச்சு அடுத்த எலிமெண்ட்டை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ 1 என்ன ஆயிடுச்சு, நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மினிமம் எலிமெண்ட் ஆயிடுச்சு. அப்போ 2 கிரேட்டர் ஆயிடுச்சு. அப்போ 2 கிரேட்டர், 1 வந்து மினிமம். எஸ், அப்போ அகெயின் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் தி மினிமம். அப்போ இப்போதைக்கு மினிமம் யாரு அப்படின்னு பார்த்தா நம்பர் 1 இஸ் மினிமம். அப்போ செட் மின் இஸ் ஈக்குவல் டு 1, ரைட்? அப்போ அதோட நம்ம நிறுத்திடக்கூடாது. டில் த லாஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட் வரைக்கும் we are doing the same steps. அப்போ 8ஓட கம்பேர் பண்ண போகிறோம், இல்லை 1 தான் மினிமம், நோ சேஞ்ச். 4ஓட கம்பேர் பண்ணுறோம், 1 தான் வந்து நமக்கு என்னது மினிமம், ரைட்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபைனலாக இப்போ நம்ம மினிமம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 இருக்கும். அப்போ 1 தான் நமக்கு மினிமம் இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் மினிமம் இன் அ கிவன் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு ஒரு ஸ்டெப். அப்போ அசம்ஷன் என்ன, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மினிமம்னு வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் பை யூசிங் தி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்போ சேஞ்சஸ் இருந்துச்சு, நோ சேஞ்சுனா அப்படியே இருக்க போகிறோம். சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மினிமமோட எலிமெண்ட்டை வந்து மாற்றி செட் பண்ணிக்கிட்டு லாஸ்ட் லிஸ்ட்டோட எலிமெண்ட், லாஸ்ட் எலிமெண்ட்டை முடிச்சதுக்கப்புறம் நம்ம மின்ன பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் வந்து நமக்கு மினிமம் எலிமெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து டு ஃபைண்ட் த மினிமம் இன் த லிஸ்ட். சப்போஸ் நான் வந்து இதே வந்து ஃபைண்ட் தி மேக்ஸிமம் இன் த லிஸ்ட் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நான் மேக்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் இந்த லெஸ் தென் சிம்பிளை நான் கிரேட்டர் தென் சிம்பிளை வச்சு செக் பண்ணி மாற்றணும்னா அதோட ரிவர்ஸ் கேஸ் அப்படியே யூ கேன் ஃபைண்ட் தி மேக்ஸிமம் இன் த லிஸ்ட். சேம் அல்காரிதம் யூ கேன் யூஸ் ஃபார் என்ன பண்ணணும், அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை லெஸ் தென் கிரேட்டர் தென்னை மட்டும் மாற்றி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மின்னு செட் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மேக்ஸிமம் செட் பண்ணிவிட்டு லாஸ்ட் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணோம்னா கடைசியாக மேக்ஸிமம் எலிமெண்ட் வந்து நமக்கு அதில் இருக்கும்ன்றாங்க. ஸோ இதுதான் வந்து அல்காரிதம் டு, இதுதான் லாஜிக் டு ஃபைண்ட் த மினிமம் இன் த லிஸ்ட். அது அல்காரிதமாக அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கோம் பாருங்க. அல்காரிதம் டு ஃபைண்ட் த மினிமம் இன் த லிஸ்ட். வழக்கம் போல் as usual we have to start the process. தென் என்ன பண்ணணும், கெட் தி லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட். நம்ம லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்டை வாங்கணும்ல, முதல்ல யூசர்ட்ட இருந்து 10 எலிமெண்ட்ஸோ 20 எலிமெண்ட்ஸோ 30 எலிமெண்ட்ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கெட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு செகண்ட் ஸ்டெப்ல இன்புட்டை கெட் பண்ணிட்டோம், 20 எலிமெண்ட்ஸையும் கெட் பண்ணிட்டோம். ஏதோ சம் ஆர்டர், நாட் என்ன பர்டிகுலர் ஆர்டர், அசெண்டிங்கோ டிசெண்டிங்கோ ஆர்டர்ல இல்லாமல் ஏதோ ஒரு சம் மிக்ஸ்டு ஆர்டர்ல உனக்கு நம்பர், லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸை யூசர்ட்ட இருந்து கெட் பண்ண போற. தென் assume, தேர்ட் ஸ்டெப் நம்ம பண்ண மாதிரி assume the first element in the list as minimum. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மினிமம்னு செட் பண்ணிடுறோம். தென் ஃபோர்த் ஸ்டெப் கம்பேர் தி மின் எலிமெண்ட், தட் இஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மின்னு செட் பண்ணிட்டோம் இல்லையா, 5 மின் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு செட் பண்ணோம் இல்லையா, அந்த 5 வச்சு நம்ம அதர் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. கம்பேர் மின் வித் நெக்ஸ்ட் எலிமெண்ட், பக்கத்து எலிமெண்ட்டோட செக் பண்ணு. ஃபிஃப்த் ஸ்டெப்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இஃப் மின் இஸ் கிரேட்டர் தேன் த நெக்ஸ்ட் எலிமெண்ட், மின் வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை விட கிரேட்டரா இருக்கு அப்படின்னா தென் செட் மின் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் எலிமெண்ட், ரைட்டா? அப்போ என்ன பண்ணு, ஏன்னா பக்கத்து எலிமெண்ட் என்னவா இருக்கணும்னா வந்து மின்னை விட மினிமமா இருந்தா பிரச்சனை இல்லை, ரைட்டா? அப்போ என்ன பண்றோம், மின் இஸ் கிரேட்டர் தேன் த நெக்ஸ்ட் எலிமெண்ட், தென் செட் மின் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே வரக்கு போறோம், ரைட்டா? அடுத்தடுத்த எலிமெண்ட் ரிப்பீட் த ஸ்டெப், ரைட்? 4 and 5 எது வரைக்கும், till the last element in the list. இதை திருப்பி நம்ம ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபைனலி மின்னில் தான் நம்மளோட ரிசல்ட் இருக்கும். டிஸ்பிளே த மின் as the minimum element in the list அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து அல்காரிதம் டு ஃபைண்ட் தி மினிமம் இன் த லிஸ்ட், ரைட்டா? ரைட். தென் நெக்ஸ்ட் இல்லிட்ரேட்டிவ் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா illustrative problem. ஸோ சூடோ கோட், அதுக்கே வந்து மினிமம் இந்த மினிமம் நம்பர் இந்த லிஸ்ட், அதாவது அதுக்கு சூடோ கோட் எழுதியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க, இதுதான் இப்போ லிஸ்ட்டு. நம்ம லிஸ்ட்டை வந்து பைத்தானில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இன்புட் வாங்கணும். அப்போ 0 1 2 3 4 5ன்னு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் ஆர்டர் கிடையாது, நமக்கு எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். அப்போ லிஸ்ட்டில் எலிமெண்ட் எப்பயுமே ஸ்டோர் ஆகும்போது அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். இது நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் பார்க்கும்போது டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் லிஸ்ட்டை வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு அல்காரிதமாக பார்க்கும்போது இதுதான் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ்னு வச்சுக்க. லிஸ்ட் ஆஃப் 0ல் என்ன இருக்கும் அப்படின்னா 0th இண்டெக்ஸ், அதாவது இது 0th இண்டெக்ஸ்னால் என்னதுன்னா பொசிஷன்.
அதாவது 0th பொசிஷன்ல 0 இருக்கு, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 1 இருக்கு, செகண்ட் பொசிஷன்ல 2 இருக்கு, தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு 3 இருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் 0ல 0 இருக்கு, லிஸ்ட் ஆஃப் 1. அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை பொசிஷன்னா 0லேருந்து எப்பயுமே பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும், ரைட்? அப்போ 0லேருந்து 5 பொசிஷன் இருக்கும். தெர் ஆர் 6 எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் அப்படின்றத சொல்றாங்க, ரைட்டா? இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கு. இதில் நம்ம எப்படி வந்து மினிமம் கண்டுபிடிக்க போறோம்ன்றதுக்கு ஆல்ரெடி அல்காரிதம் எழுதணும் இல்லையா, அதை சூடோ கோடா எழுதியிருக்காங்க. பாருங்க, முதல்ல நமக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா, அதனால லிஸ்ட்டை வந்து முதல்ல எம்டியா செட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கெட் என், அதாவது என் வந்து இந்த லிஸ்ட்ல எத்தனை எலமெண்ட் இருக்கும், 6 எலமெண்ட் வேணும் இல்லையா, அதனால என் அதாவது ரேஞ்சை கெட் பண்ணிட்டாங்க. கெட் என் 6 அப்படின்றத கெட் பண்ணிட்டாங்க. ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to 6 எத்தனை எலமெண்ட் வரணும் நமக்கு, இங்கே 10ன்னு கொடுத்தா 10 டைம்ஸ் நம்ம யூ செட் வந்து கெட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், அது மாதிரி 10 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகணும். நம்ம 6 இந்த இடத்துல 6 இருக்கிறதுனால 6 எலமெண்ட் இருக்கனால 6ன்னு கொடுத்தா என்ன பண்ணணும், 1 to 6 வரைக்கும் கெட் தி லிஸ்ட் எலமெண்ட். அப்போ முதல்ல 0 என்டர் பண்ணுவாங்க, அடுத்து 1 என்டர் பண்ணுவாங்க, அடுத்து 2 என்டர் பண்ணுவாங்க, 3 4 5 6 டைம்ஸ் வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 6 நம்பர்ஸ் நீ இந்த என்ன பண்ணலாம், இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி. ஏன்னா ஒரு தடவை கெட் தி எலமெண்ட்னு கொடுத்தா ஒரு நம்பர் தான் வாங்க முடியும். ஏன் இதை ஃபார் லூப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 நம்பர்ஸை நம்ம வாங்கணும். 6ன்றது கூட ஈஸி. ஒருவேளை 1000 நம்பர்ஸை நீ இன்புட்டாக வாங்கணும்னா 1000 டைம் நீ கெட் த ஃபர்ஸ்ட் நம்பர், கெட் த செகண்ட் நம்பர், கெட் த தேர்ட் நம்பர் நமக்கு 7 ஸ்டெப்ஸை எழுத முடியாது. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஐட்ரேஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக நம்ம வந்து சாரி ஒரு ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக நம்ம பண்ணணும் அப்படின்னா we can use ஃபார் லூப், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதில் என்ன ஆகும், இந்த 1லேருந்து 6 வரைக்கும் இந்த லூப் கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். கெட் 1, கெட் 2, கெட் 3, கெட் 4, கெட் 5, கெட் 6. அப்போ 6th எலமெண்ட் முடிஞ்சோடனே லூப் ஸ்டார்ட் ஆகிடும். 10ன்னு இருந்தால் 10 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இது எலமெண்ட்ஸை இன்புட்டாக கெட் பண்ணுறதுக்கான ஃபார் லூப். தென் அடுத்த ஸ்டெப்பு செட் இஸ் ஈக்குவல் டு மினிமம். நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை மினிமமாக செட் பண்ணணும் இல்லையா, அப்போ எந்த இண்டெக்ஸை நம்ம செட் பண்ணணும், 0th இண்டெக்ஸில், அதாவது 0லேருந்து ஆர்டர் ஆகுது இல்லையா. அப்போ லிஸ்ட் ஆஃப் 0ல தான் நமக்கு என்ன எலமெண்ட் இருக்கும், 0 எலமெண்ட் இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கும். அதை நம்ம மினிமம்னு செட் பண்ணிடுறோம். தென் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் த லிஸ்ட். ஐ இன் லிஸ்ட்னா ஃபர்ஸ்ட், அதாவது 0 எலமெண்ட் இந்த லிஸ்ட். அப்போ அடுத்து என்ன ஆகும், இது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட், அடுத்து செகண்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட், தேர்ட் எலமெண்ட் இந்த லிஸ்ட். அப்போ ஐயில் வந்து என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இண்டெக்ஸ் வரும். அதை தான் நம்ம செக் பண்ணுறாங்க. இஃப் இங்கே என்ன செக் பண்ணுறாங்க அப்படின்னா, ரைட், லிஸ்ட் ஆஃப் 0, அதாவது முதல்ல என்ன வருது, ஐ இஸ் ஈக்குவல் டு 0th எலமெண்ட் இண்டெக்ஸில் இருக்கு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து என்ன இருக்குன்னா லிஸ்ட் ஆஃப் 0, ரைட். லிஸ்ட் ஆஃப் 0ல உள்ள எலமெண்ட்டை விட, அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கும் இல்லையா, அதை விட மினிமம் வந்து லெஸ்ஸாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்போ இந்த ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக ஸ்டெப் பண்ணுவோம். எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சோ அப்போ தான் இந்த என்ன வரும், சேஞ்ச் வரும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும், ரைட்டா. நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணுறோம், நம்மளோட கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, அதாவது நோ சேஞ்ச் வரைக்கும் நம்ம பண்ண மாட்டோம். சேஞ்ச் எப்போ வேணும், எஸ் நமக்கு இது வந்து ட்ரூ ஆகுதுன்ற கேஸ்க்கு நமக்கு என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அப்போ இப்போ நம்ம செட் பண்ணியிருக்க எலமெண்ட்டை விட வந்து அடுத்த எலமெண்ட் வந்து லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த எலமெண்ட்டை மினிமமாக மாற்றிக்கணுன்றது தான். ஸோ லிஸ்ட் ஆஃப் 0 1 2 3 எலமெண்ட்டை வந்து நீ செட் பண்ணியிருக்க எலமெண்ட் மினிமமை விட லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட் சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், இப்போ மினிமம் வந்து அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை நீ மாற்றிடணுன்றாங்க. மின் இஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஐன்னு அசைன் பண்ணிடணும் அப்படின்றாங்க, ரைட்டா. இந்த இஃப் வந்து எப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும்னா கண்டிஷன் ட்ரூ ஆகிருக்கும் போது இந்த இஃப் ஒர்க் அவுட் ஆகும். சரியாப்பா, ரைட். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கும் போது உள்ளே போகாது, அடுத்த நம்பருக்கு போயிடும். அடுத்த நம்பரை செக் பண்ணும், அடுத்த நம்பரை செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ ஆச்சா மினிமம் சேஞ்ச் பண்ணிடும், அடுத்த நம்பருக்கு போகும். இதே தான். அப்போ முன்னாடி நம்ம வரும்போது 5 மினிமம்னு வச்சுக்கிட்டோம். 5 வந்து 6ஓட கம்பேர் பண்ணோம், சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, அப்படியே அடுத்த நம்பருக்கு போயிட்டோம். 5 வந்து 2ஓட கம்பேர் பண்ணோம், 2ஓட கம்பேர் பண்ணும்போது 2 மினிமமாக இருந்துச்சு. அப்போ இப்போ மினிமம் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு மாற்றிட்டோம். திரும்பி செக் பண்ணோம். அடுத்து மினிமம் வந்து 2ன்னு வச்சுருந்தோம், இங்கே எலமெண்ட் 1 வந்துச்சு. அப்போ 2வை விட 1 வந்து லெஸ்ஸராக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம், 1 வந்து இப்போ மினிமம்னு செட் பண்ணிவிட்டு திரும்பி அடுத்த எலமெண்ட் வந்து அடுத்து 8 வந்துச்சு. 8 வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகலை. 4 வந்துச்சு, கண்டிஷன் ட்ரூ ஆகலை. அப்போ லாஸ்ட்டாக நம்ம மினிமமில் என்ன செட் பண்ணோம், 1 செட் பண்ணோம். ஸோ 1 தான் மினிமம் நம்பர் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், இந்த லிஸ்ட்டையும் விட்டு வெளியில் வந்து இஃபையும் வெளியில் வந்துடணும், ஃபாரையும் வெளியில் வந்துட்டு மின்ன பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மினிமம் இந்த லிஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபைண்ட் த மினிமம் இந்த லிஸ்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனி டவுட் இன் திஸ்?